சனாதனத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அதை எதிர் சொல்லாக, அதற்கு எதிர் சொல்லாக திராவிடம் என்கிற சொல் இருக்கிறது. அந்த பதம் இருக்கிறது. நாடு இருக்கா, மொழி இருக்கா, இதுக்கு இடம் இருக்கா என்று கேட்பதெல்லாம் அறிவியலுக்கு ஒவ்வாது. இது ஒரு பேரினம். திராவிட இனம் என்பது ஒரு இடத்தின் அடையாளம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சீமான் போன்றவர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட வாதங்களை முன்வைத்து விஜய் அவர்களுடைய தாவேகா மாநாட்டில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் இரு பெரும் தலைவர்களை உயர்த்தி பிடித்து அந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தினார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அம்பேத்கர் அவர்களை ஒரு பெரிய அளவில் ஒரு கட்சியினுடைய கொள்கை அடையாளமாக பிரகடனப்படுத்தியது கிடையாது. அப்படி என்கிற அடிப்படையில் தாவேகா மாநாட்டில் அதை வெளிப்படுத்தியதை நாங்கள் வரவேற்கிறோம். அம்பேத்கர் சொல்லுகிறார், பெரியார் சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் அன்றைக்குரிய நண்பர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். நீங்கள் உங்கள் மாநாட்டில் 3 மதத்தினுடைய நூல்களை பெற்றுக்கொண்டதாக அறிவித்ததில் பகவத்கீதையை பெற்றுக்கொண்டதை கூட தவிர்த்திருக்கலாம் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை பெரியாரை நீங்கள் அடையாளப்படுத்திருக்கிறீர்கள், அம்பேத்கரை அடையாளப்படுத்திருக்கிறீர்கள். அம்பேத்கரும் பெரியாரும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து போராடி எரித்த நூல் பகவத்கீதை என்றால் பகவத்கீதை சாதியத்திற்கும் சனாதனத்திற்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் வர்ணத்திற்கும் அது அடிப்படையாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருவர் தலைவரால் வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்களை முன்மொழிந்த நிலையில் இந்த நூலை பெற்றுக் கொண்டு தவிர்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்கள் நீ என்ன மதம் அப்படின்னு தமிழர்கள் கேட்டா நான் குரல் மதம் என்று சொல்லு என்று சொன்னார். உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறளை முன்னெடுத்தார் தந்தை பெரியார். அதே போல நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்தேன், இறக்கும் போது நான் இந்துவாக இறக்க விரும்பவில்லை என்று இதற்கு எதிராகத்தான் பௌத்தம் தழுவினார் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். பல லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தம் தழுவினார். எனவே இந்த இரு மார்க்கம் என்பது, இரு வழி என்பது அறிவியல் பூர்வமாக முன்வைக்கப்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையில் அது முன்வைக்கப்பட்ட தலைவனின் கருத்து, கொள்கை. எனவே இதை முன்னெடுத்திருக்க வேண்டும், இனியும் எடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாங்கள் அன்றைக்குரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைத்து தொடர்ந்து சீமான் அவர்களால் தமிழ் மக்களை நடமாட வைக்கக்கூடிய அல்லது தமிழ் மக்களிடத்திலே இளைஞர்களிடத்திலே பொய்யான விஷமத்தனமான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருகிறார். அவர் செய்கிற மூளைச்சலவை என்பது திராவிடத்தை வீழ்த்துவோம் என்கிற அடிப்படையில் தமிழர்களுக்கு எதிராக முன்வைக்கிறார். தந்தை பெரியார் சமத்துவத்தின் அடையாளம், குறியீடு. தந்தை பெரியார் சமூக நீதியை பெற்றுத்தந்த மகத்தான போராளி தலைவர். அதை சட்டமாக்கி உறுதிப்படுத்திய தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். திராவிடத்தின் பிதாமகனாக அயோத்தியாச பண்டிதர் அவர்கள் இருக்கிறார். எனவே இந்த திராவிடம் என்பது நம்முடைய சமூக நீதியை பாதுகாத்து தந்த, நம்முடைய உரிமைகளை பாதுகாத்து தந்த, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த இந்த கசப்பான அந்த கடந்த கால வரலாற்றை மாற்றி நமக்கு இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு கொடை. எனவே திராவிடம் என்கிறது தமிழர்களின் கொடையாக இருக்கிறது. அது ஒரு பேரினத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மெத்தப்பணியோடு சீமானவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இணையும் இப்படிப்பட்ட கருத்துக்களை இந்த தமிழ்நாட்டில் சொன்னால் அது தமிழர்களுக்கு விரோதமாக தொடர்ந்து போவதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தாவேகா மாநாட்டில் சொன்ன அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அன்பிற்குரிய நண்பர் விஜய் அவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் 13, 15 வயதிலிருந்து குறிப்பாக ஓட்டு போடுறவங்க 18 வயசு 30 வயசு வரைக்கும் பெரும்பான்மையான அளவில் எல்லோரிடத்திலும் ஒரு ஆழமான நம்பிக்கை விதைத்து வைத்து பெருந்திரளான கூட்டத்தை கூட்டி மாநாட்டை விஜயமாக நடத்திருக்கிறார். அவர் இந்த முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே வேளையில் அவர் இன்னும் களத்திற்கு வர வேண்டும். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அத்துணை அரசியல்களிலும் அவர் அது குறித்த பார்வையை, அது குறித்த விளக்கத்தை, தன்னுடைய பார்வை, தன்னுடைய கட்சியினுடைய பார்வையை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் இது போன்ற சீமான் போன்றவர்களுக்கு பதிலாக அமையும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, தமிழக வெற்றி கழகம் தான் அறிவித்திருக்கக்கூடிய அந்த கொள்கை விளக்கங்கள் அனைத்தும் எங்கள் 3 பேருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு பொருத்தமாக
இருக்கிறது. எனவே அதை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சார், அம்பேத்கரை பத்தியும் பெரியாரை பத்தியும் வந்து நான் பேச்சு